ஹாய் விவர்ஸ், வணக்கம். வெல்கம் டு ஸ்கிரீன் டைம் வித் தினேஷ். இன்னைக்கு என்ன படம் ரிவ்யூ பார்க்குறோம்னு பார்த்தீங்கன்னா டூரிஸ்ட் ஃபேமிலி. இந்த படத்தை வந்து பார்த்தீங்கன்னா அபிஷேக் ஜெவின்ன்றவர் டைரக்ட் பண்ணியிருக்காரு. இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சசிகுமார், சிம்ரன், அப்புறம் இளங்கோ குமரவேல், அப்புறம் எம்எஸ் பாஸ்கர், யோகி பாபு, பக்ஸ் பகவதி, நிறைய பேர் இந்த படத்தில் வந்து நடிச்சிருக்காங்கன்னு சொல்லலாம். இந்த படம் வந்து ஒரு சசிகுமார் வந்து ஒரு ஸ்ரீலங்காலேருந்து அகதிகளாக வராங்க. அகதிகளாக வந்து யோகி பாபு வந்து சிம்ரனோட அண்ணனாக இருப்பாங்க. இவங்க கூட்டிகிட்டு போயிட்டு சென்னையில் வந்து ஒரு பக்ஸ் பகவதி அவர் இன்ஸ்பெக்டராக இருக்காரு. அவங்க வீட்டு மேலே வந்து இவங்களை போய் சொல்லி குடிய வைப்பாங்க. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா கேரளாக்காரங்க அப்படின்ற மாதிரி. அவர் வந்து இவரும் மலையாளி அப்படின்ற மாதிரி நம்பிடுவாங்க. அந்த மாதிரி போய் சொல்லி இவங்க நீங்கள் இலங்கை லாங்குவேஜ்லாம் யாரும் இலங்கை தமிழ்லாம் பேசக்கூடாதுன்னு சொல்லி யோகி பாபு வந்து அங்கே குடிய வைப்பாங்க. இவங்க வந்து இலங்கைக்கு வந்ததும் வந்து பார்த்தீங்கன்னா பீச்சில் வந்து போலீஸ் ஒரு குரூப் வந்து பிடிச்சிருக்கோம். அப்புறம் சசிகுமாரோட ரெண்டாவது பையனோட சுட்டியான ஒரு அந்த விஷயத்தை பார்த்து நாங்கள் மன்னிச்சு விட்டுறாங்க. நீங்கள் எங்களை பார்க்கல, நீங்கள் போய் சந்தோஷமாக இருங்கன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் சென்னையில் வந்து ஒரு இடத்துல வந்து பாம் பிளாஸ்ட் நடக்குது. அந்த பாம் பிளாஸ்ட்டுக்கு காரணம் ஒரு வேளை இவங்களா இருப்பாங்களோன்னு சந்தேகப்படுறாங்க. ஏன்னா இவங்களை எந்த என்கொயரியும் பண்ணல, எந்த விசாரணையும் பண்ணல அப்படின்னு நம்ம விட்டுட்டோம். இங்கே இலங்கை ஃபேமிலி இவங்க வந்து புதுசாக வந்திருக்காங்க, இவங்களை கண்டுபிடிக்கணும் அப்படின்ற மாதிரி அந்த போலீஸ் அவங்களுக்குள்ளேயே வந்து ஒரு சந்தேகப்படுறாங்க. அது அவங்க உயர் அதிகாரிகிட்டே சொல்கிறாங்க. அப்புறம் சசிகுமாரையும் சிம்ரனையும் இவங்க ரெண்டு பேரையும் வந்து தேடி வராங்க போலீஸு. ஏன்னா அந்த பாம் பிளாஸ்ட் கேஸ் வந்து க்ளோஸ் ஆகாமல் இருக்குது, இவங்களை பிடிச்சி இவங்க தான் பண்ணாங்கன்ற பழியை இவங்க மேலே போட்டு அந்த கேஸை க்ளோஸ் பண்ணிடலான்னு சொல்லி உயர் அதிகாரி வந்து கிளம்பி ஒரு டீமோட வராங்க. கடைசியில் என்ன ஆகுது, இவங்களை பிடிச்சாங்களா, இவங்களை ஜெயிலில் போட்டாங்களா, அந்த பாம் பிளாஸ்ட்டுக்கு காரணம் இவங்க தான்றது என்னன்றது ஒரு கிளைமேக்ஸில் ஒரு பெரிய ட்விஸ்ட்டாக இருக்கும். இதுதான் ஸ்டோரி. இவர் வந்து சசிகுமார் வந்து இந்த படத்தில் எப்படி ஆக்ட் பண்ணியிருப்பார் பார்த்தீங்கன்னா, ஒரு 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 ரொம்ப ஒரு இன்னசென்ட் மாதிரி, நல்ல ஒரு ஒரு இன்னசென்ட் மாதிரி, யாருக்குமே எந்த கெடுதலும் பண்ணாத ஒரு கேரக்டர் மாதிரி காமிச்சிருப்பாங்க. அந்த தெருவில் வந்து பார்த்தீங்கன்னா யோகி பாபு வந்து அந்த தெருவில் குடி வச்சுட்டு போயிருப்பாங்க. யாருக்கிட்டையும் பழகாதீங்க, பேசாதீங்கன்னு சொல்லிட்டு போயிருப்பாங்க. சிம்ரன் வந்து எல்லாருக்கும் லேடிஸ்கிட்டையும் வந்து ரொம்ப ஜெல்லாயிடுவாங்க. ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா எம்எஸ் பாஸ்கர் அவர் வந்து ஒரு அதுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா இளங்கோ, அவர் ஒரு ரெண்டு பேரும். இளங்கோ அவர் ஒய்ஃப் வந்து பார்த்தீங்கன்னா வயசானவங்களாக இருக்காங்க. இளங்கோ வந்து யார்கிட்டையும் பேச மாட்டார், பழக மாட்டாங்க. ரொம்ப ஒரு மாதிரியான ஒரு கேரக்டராக இருப்பாங்க. சசிகுமார் வந்து அந்த தெருவில் வந்து ரொம்ப எல்லாருக்கிட்டையும் ரொம்ப நல்லா பழக ட்ரை பண்ணுறது. இதில் ஒரு நாள் வந்து இளங்கோ வீட்டில் அவங்க வீட்டுக்கார அம்மா வந்து எப்பவுமே என் வீட்டுக்காரர் தான் வந்து என்னை எழுப்பி சீக்கிரம் எழுந்து என்னை எழுப்புவார், எனக்கு ரொம்ப நேரம் பார்த்து தூங்கிட்டே இருக்காரு, வாங்கன்னு சொல்லி சசிகுமார் எல்லாரையும் கூப்பிடுவாங்க. போய் பார்த்தா இளங்கோ தட்டி எழுதுனா அவர் எழுதுக்கிறாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த அதிர்ச்சியில் வந்து அவரோட மனைவி இறந்துடுறாங்க. அவர் ரொம்ப அந்த ஒரு நல்ல ஒரு உருக்கமான காட்சி. அந்த சீன்ஸ்லாம் ரொம்ப நல்லா ஒர்க் அவுட் ஆகிருக்கு. யாருமே அந்த அவங்களோட சாவுக்கு வந்து யாருமே வர மாட்டாங்க. சசிகுமார் உடனே போய் அக்கம் பக்கத்தில் இருக்கிற எல்லாரையுமே கூப்பிட்டு வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டுட்டு வந்து அவங்களோட சாவை நல்லபடியாக அடக்கம் பண்ணுவாங்க. ரொம்ப ஒரு நல்லா இருக்கும். அதே தெருவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பையன் வந்து குடிச்சு சுற்றிட்டு இருப்பான். அவர் தான் டேரக்டர். அவரும் நல்லா இந்த படத்தில் வந்து நல்லா ஆக்ட் பண்ணியிருப்பார். குடிச்சிட்டு சுற்றிக்கிட்டே இருப்பான். அவன் எதனால் குடிச்சிட்டு சுற்றுறான்னு நிறைய பேர் என்ன ஏதுன்னு கேட்கவே மாட்டாங்க. ஸோ அக்கம் பக்கத்துலலாம் இப்படி இருக்காங்க. கடைசியில் அவங்க எல்லாமே சேர்ந்து அவங்கள எல்லாருமே சேர்த்து ஒன்றா ஆக்குவார் சசிகுமார். ரொம்ப நல்லா இந்த படத்தில் வந்து எமோஷ்னல் சீன்ஸ்லாம் வந்து ரொம்ப நல்லா ஒர்க் அவுட் ஆகிருக்கு. எம்எஸ் பாஸ்கர் கேரக்டர் அவரோட ஜெனியூனிட்டி வந்து ரொம்ப நல்லா சூப்பராக காமிச்சிருப்பாங்க. ரொம்ப ஒரு வந்து பார்த்தீங்கன்னா அவர் வீட்டில் தான் வந்து சசிகுமார் டிரைவராக வேலைக்கு செய்வார். 7 நாள் ஒன்று நான் டெம்பரவரியாக வச்சுருப்பேன், பார்த்து அப்புறம் தான் ஒன்று சேர்ப்பேன் அப்படின்வாங்க. 7 நாள் கழிச்சு ஒன்று வேலைக்கு வேணான்னு ஏன் வேணான்னும் போது சசிகுமார் வந்து திட்டிடுவார். அப்புறம் அடுத்த நாள் வந்து எல்லாம் உண்மையை சொல்லிட்டு போகிறேன், நான் கேரளாக்காரன்லாம் இல்லை, இலங்கைக்காரன் தான், இதனால தான் நான் வந்து போய் சொல்லிட்டேன், பட் ஆனால் வேலை வேணுன்றதுக்காக சொல்ல இது சொல்லணும்னு தோணுச்சு. எம்எஸ் பாஸ்கர் உடனே சாவியை தூக்கி போடுவார், ஷேவ் பண்ண போனோம் வண்டி எடு அப்படின்னு. அந்த காட்சியெலாம் வந்து ரொம்ப நல்லா சூப்பராக எக்ஸலண்ட்டாக ஒர்க் அவுட் ஆகிருக்கு. அந்த சசிகுமாரோட ரெண்டாவது பையன், அந்த பையனோட காமெடி, அவனோட ரொம்ப நல்ல காமெடியெல்லாம் அங்கங்கே நல்லா சூப்பராக இருக்குது. இல்லை ஒரு ஒரு ஃபேமிலியோடு போயிட்டு தாராளமாக எல்லாருமே பார்க்கலாம். ஸ்டார்டிங்லேருந்து ஃபஸ்ட் ஹாஃப்லேருந்து செகண்ட் ஹாஃப் வரைக்கும் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு சூப்பராக இருக்கும். மனுஷங்கன்னா எப்படி இருக்கணும், எல்லாத்தையும் இப்போ ஈகோ இது பொறாமல் இதெல்லாம் இருந்தது, அதுக்கும் மேலே ஒரு லைஃப் இருக்குது அப்படின்ற மாதிரி டேரக்டர் வந்து காமிச்சிருப்பாரு. இதுதான் ஒரு லைஃப், மனுஷங்களுக்குள்ளே எவ்வளோ ஒரு ஒற்றுமையாக இருக்கணும், ஒரு அன்பாக இருக்கணும், இதை எப்படி நம்ம வேலைக்கெல்லாம் போகிறோம், வெளியெல்லாம் போகிறோம், அதுக்கும் மேலே நம்மளுக்கு வந்து ஒரு லைஃப் இருக்குன்றது இந்த படத்தில் வந்து ரொம்ப அழகாக பியூட்டிஃபுல்லாக வந்து ஸ்டோரி டெல்லிங் நல்லா சூப்பராக சொல்லிப்பாரு. ஸ்டோரியும் நல்லா ஒர்க் அவுட் ஆகிருக்கு, காமெடியும் நல்லா ஃபேண்டாஸ்டிக்காக ஒர்க் அவுட் ஆகிருக்கு. சிம்ரன் ஆக்டிங் நல்லா இருக்குது, சசிகுமார் ஆக்டிங் நல்லா இருக்குது, ஒரு சீனும் நல்லா இருக்குது. கடைசியில் ஒரு மனுஷனை எத்தனை பேர் நேசிக்கிறாங்க
அவர் அகதியில் அவர்கள் எவ்வளோ பேர் நேசிக்கிறாங்க, ஒரு மனுஷனோட அன்பை வந்து எவ்வளோ பேர் நேசிக்கிறாங்க, அந்த அன்பு எவ்வளோ முக்கியன்றதை டேரக்டர் வந்து இந்த படத்தில் வந்து ரொம்ப நல்லா பியூட்டிஃபுல்லாக வந்து சொல்லியிருப்பாரு. இந்த படம் வந்து எல்லா ஃபேமிலியோட எல்லாருமே தாராளமாக போய் பார்க்கலாம். பார்க்க வேண்டிய படம், அருமையான ஒரு நல்ல ஒரு பார்க்க வேண்டிய படம். இன்றைக்கு ஜென்ரேஷனில் ஒரு நல்ல ஒரு மெசேஜ் சொல்லியிருக்காருன்னு தான் சொல்லணும். இந்த படம் மூலியமாக எல்லாருக்குமே ஒரு மெசேஜ் சொல்லியிருப்பாங்க. எல்லாருமே வந்து நமக்கு என்ன, நம்ம சுயநலமாக வந்து ஓடிட்டே இருப்போம். பட் ஆனால் அதே தாண்டி ஒரு லைஃப் இருக்குது, ஒரு மனசு இருக்குன்றது இந்த படத்தில் வந்து அழகாக சொல்லியிருப்பாங்க. இந்த படத்தோட ரேட்டிங் நம்ம சேனலில் என்னன்னு பார்த்தீங்கன்னா 3.5 out of 5. மறக்காமல் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.